ஏஜஸ்ல இந்த மாதிரி ஒரு சம எப்படி நம்ம 3 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்றது அதான் பார்க்க போறோம். என்ன 1 2 3 3 ஆமா 3 செகண்ட்ஸ் பாருங்க 5 6 7 8. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 2 பார்ட் தான் the டைம் கேப். ஸோ 2 பார்ட் தான் நமக்கு இந்த 8 years அப்படின்னா ஸோ 1 பார்ட் என்ன 4 years. ஸோ 1 பார்ட் 4 அப்படின்னா நமக்கு sum of the ages of A and B. ஸோ 5 plus 6 11. ஸோ 11 into 4 44. ஸோ இதுதான் பார்க்க போறோம். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம உங்கள் கணேஷ். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது இன்னையிலேருந்து October 9th SBI PO IBPS POக்கான கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு மக்களே. வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம உங்கள் கணேஷ். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. KR Logics மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. SBI PO IBPS PO கிராஷ் கோர்ஸ் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த கோர்ஸ்க்கான ஷெடியூல் பார்த்துக்கோங்க. ஸோ 1299 கிடையாது. இன்றைக்கான ஆஃபர் வந்து ஐ திங்க் 777 செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. கணேஷ் லாஜிக்ஸ். அதுக்கப்புறம் எந்த ஒரு கொரீஸ் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் கணேஷ் குமார் இந்த ஐடியில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். போயிடலாமா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சம்மு வந்து நீங்கள் எப்படி எக்ஸாமில் வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து the present ages of A and B in the ratio of 5:6. 8 years hence the ages of A and B is 7:8. ஸோ find the sum of the percentage of A and B அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து A and B யோட ப்ரெசண்ட், அதாவது ப்ரெசண்ட் அப்படின்னா என்ன இப்போ தற்போது, அதாவது ஒரு 2022ன்னு வச்சுக்கலாம். 2022 இப்போ நான் தான்ப்பா ஏ, நீங்கள் தான்ப்பா பி, சரியா? நம்ம ரெண்டு பேத்துக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 5 and 6. எப்போ? இப்போ ப்ரெசண்ட்டில், தற்பொழுது, ஓகேவா? ப்ரெசண்ட். 8 years hence அப்படின்னா அதாவது பிறகு, அதாவது 8 years hence அப்படின்னா 8 வருஷத்துக்கு அப்புறம், 8 years ஆஃப்டர்னு வரும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம ரேஷியோ என்னன்னா உங்களுக்கு எனக்கும் 7:8. அப்படி என்றால் சம் ஆஃப் த ஏஜஸ் என்னன்னு கேட்குறாங்களா? ஸோ இந்த மாதிரி சம் வந்து நம்ம இப்போ நான் பண்ண மாதிரி ஈஸியாக அடிச்சிடலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும்னா 2022 8 வருஷம் அப்படின்னா 2030 கரெக்டாக? ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கும் எவ்வளோ பார்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். 2 பார்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கிளியர்? இந்த 2 பார்ட்டு தான் நமக்கான டைம் கேப். எப்படி? இந்த 2 பார்ட்டு தான் நமக்கான டைம் கேப். ஸோ இந்த 2 பார்ட் வில் பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 8 வருஷம். ஸோ அப்போ 1 பார்ட் என்ன 4 years. ஸோ 1 பார்ட் 4னா ப்ரெசண்ட்டில் A and B என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் A and B என்ன அப்படின்னா 5 plus 6. சம் ஆஃப் A and Bனா ரெண்டையுமே ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஆட் பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சம்ம முடிக்கிறோம். ஸோ அப்போ A plus B எவ்வளோ? 5 plus 6 11 பார்ட். ஸோ 11 4s are 44. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 44 years மக்களே. ஸோ இது வந்து என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ட்ரிக்ஸ். வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரிக்ஸை வந்து தமிழில் அப்லோட் பண்ணியிருந்தேன், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் நம்ம நிறையா பேர் வந்து எக்ஸ் வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ட்ரிக்கை மறக்காமல் எல்லா எக்ஸாம்லையும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரேஷியோவில் வர எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். இதிலே ரேஷியோ மாறி வந்தால் எப்படி, அதையும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த நெக்ஸ்ட் கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சம்மில் இன்னொரு ட்ரிக் நம்ம அப்ளை பண்ணலாம். என்னென்னா ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். ஆமாங்க, பென் அண்ட் பேப்பரே இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏதாவது பென் அண்ட் பேப்பரே இல்லாமல் சால்வ் பண்ணலாமா? எஸ். எப்படின்னா, பட் இது வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. சம்டைம்ஸ் ஆப்ஷனில் வந்து நமக்கு ஆப் வச்சுருவான். என்ன அப்படின்னா, இப்போ A and B யோட சம் என்ன? 5 plus 6 கரெக்டாக 11. ஸோ 11. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் 11ஓட மல்டிப்புளாக தான் இருக்கணும். அதாவது 11 டேபிள்ஸில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 11ஓட மல்டிப்புளாக கிடையாது, இது கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ C மட்டும்தான் 11ஓட மல்டிப்புள், அதாவது 11 4s are 44. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை வச்சும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கான நெக்ஸ்ட் சம். இந்த சம்மை உங்களால் சால்வ் பண்ண முடியும். 6 years ago the ratio of the ages of Gunal and Sagar was 6:5. 6 years ago
ஸோ குணால் அண்டு சாகர் வாஸ் 665. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுங்கள். 4 year hence பாஸ் பண்ணிட்டீங்களா? ப்ளே பண்ணுங்கள். ஆன்சர் என்ன கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 4 year hence 4 year hence the ratio என்ன அப்படின்னா 11:10. ஓகே, 11:10. இப்போ நமக்கான டைம் கேப் என்னன்னு பார்க்கணும். 6 வருஷம் முன்னாடி 4 வருஷம் பின்னாடினா மொத்தமாக இந்த டைம் கேப் என்ன அப்படின்னா 10 வருஷம். எப்படி சார் 10 வருஷம் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 years ago அப்படின்னா 2016க்கு போயிடலாம். இப்போ 2022 அப்படின்னா 2016 கரெக்டாக. இது சும்மா புரியறதுக்காக. 4 year hence ப்ரெசண்ட்லேருந்து 4 வருஷங்க. ப்ரெசண்ட்லேருந்து இப்போ 2022 இப்போ இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னது 2026 கரெக்டாக. ஸோ மொத்தமாக 10 years டைம் கேப் இருக்கா? ஸோ அப்போ இதுக்கும் பார்க்குறோம். எப்படி இதுக்கும் பார்க்குறோம், இதுக்கும் பார்க்குறோம் எவ்வளோ டைம் கேப் அப்படின்னு. இதுக்கும் 5 part கரெக்டாக. இந்த 5 part தான் 10 years அப்படின்னா 1 part என்ன 2 years. ஸோ 1 part வந்து 2 years அப்படின்னா வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் அட் ப்ரெசன்ட், வாட் இஸ் த சாகர் ஏஜ் அட் ப்ரெசன்ட். அதாவது சாகரோட இப்போ வயசு என்ன, தம்பிக்கு வயசு என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. இப்போ இந்த தம்பி தான் சாகர், 6 yearல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 year அகவில் தம்பிக்கு எவ்வளோ வயசு இருப்பாங்க? 1 part 2னா 5 part என்ன 10 years. அப்போ இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் என்ன அப்படி தான் கேட்குறான். 10 அப்படின்னா தம்பிக்கு 2016 10 வயசுனா இப்போ எவ்வளோ 16 years. அவ்வளோதான் மக்களே. ஈஸியாக இருக்கிறதா? ஸோ ப்ரெசண்ட்டில் என்னன்னு கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 year ago அவருக்கு என்ன அப்படின்னா 10 வயது என்றால் ப்ரெசண்ட்டில் என்ன? ப்ரெசண்ட்டில் வந்து 10 + 6 16. ஸோ ஓகே சார், இதையும் நம்ம ஆப்ஷனில் ரூல்ட் அவுட் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து ட்ரை பண்ணுறதை விட இப்படியே போயிருங்க. ஏன்னா நன் ஆஃப் தீஸ் வரும், சில டைம்ஸ் வந்து மல்டிபிள் வரும். அப்போ வந்து நமக்கு எக்ஸாமில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் ஓகேப்பா, இப்போலாம் இப்போ சொன்ன மாதிரி எல்லாமே 44லே கேட்பான். இல்லைனா இப்போ போன சம்மில் சொன்னேன் தெரியுமா 11ல் மல்டிபிள் 44 33 22 வச்சானா அப்போ கஷ்டமாயிடும். ஓகே, அதனால் இந்த மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸாமில் போகிறீங்கப்பா, ஒன்றுமே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி இந்த கதைலாம் வேணாம். ஜஸ்ட்டு ரஃப் ஷீட்டில் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த ட்ரிக் வந்து நிறையா பேத்துக்கு வந்து எக்ஸாமில் அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப பர்சனலாகவும் நான் உங்களுக்கு நிறையா இடத்துல அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். நிறைய பெரிய சம்லேயே அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன் கரெக்டாக. 6 part 5 part 11 10. எக்ஸாமில் போகிறீங்க, இந்த 5 தான் நமக்கு 10னா 1:2. இப்போ 5 part என்ன 10, 6 வருஷத்துக்கு முன்னாடி 10னா இப்போ என்ன 16. அவ்வளோதான் லெசன். The 1 year ago, the age of Harry and Peter age was 5:6. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ 1 year ago. ஸோ நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணுங்கள், நீங்களே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும். 1 year ago. வாங்க டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. கமான், சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சரையும் போட்டு விடுங்க ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா. 1 year ago என்ன 2 பேரும் அந்த பேர்லாம் மேட்டரில், ஹாரி பீட்ரு பாட்ரு அதெல்லாம் மேட்டரில். ஏபின்னு எடுத்துக்கோங்கன்னா ஹச்பி. ஓகே, 1 year ago. ஆஃப்டர் 4 years, அதாவது ஆஃப்டர் 4 yearsனால் ப்ரெசண்ட்லேருந்து 4 வருஷம். ஸோ அப்போ 4 year hence. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. என்ன சார் அப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 1 year agoனா 2021. இப்போ நம்ம 2022 வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக. அதே மாதிரி 4 year hence. 4 year hence என்ன அப்படின்னா நமக்கு 2026. ஸோ அப்போ டைம் கேப் என்னென்னா 5 வருஷம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத வேணாம். அங்கிட்ட ஒரு 1, இங்கிட்ட ஒரு 4. ஸோ அப்போ 5 1 4 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோன்னே டைம் கேப்பை வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடணும். ஸோ 5:6, இது வந்து 6:7. ஓகே, ஸோ பார்க்குறோம் எந்த கலர் எடுத்து. ஸோ இங்கே பார்க்குறோம் எவ்வளோ 1 part இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேயும் 1 இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ இந்த 1 part தான் நமக்கு 5 year அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? How old is Peter? ஸோ பீட்டரோட வயசு என்ன? ஸோ 1 part 5 year அப்படின்னா இந்த சப்ஸ்டியூட் பண்ணும். 6 part வந்து எவ்வளோ? 30. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? 1 partல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6 part இவருக்கு 30னா ப்ரெசென்ட்டில் என்னன்னு கேட்குறாங்க. ஹவு ஓல்டு இஸ் பீட்டர்? எதுவுமே வெறுமனே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹவு ஓல்டு இஸ் பீட்டர் அப்படிப்பா என்னப்பா ப்ரெசென்ட்டா இல்லை முன்னாடியா பின்னாடியா அப்படின்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா ஜஸ்ட் அஸ்யூம் அஸ் ப்ரெசென்ட். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன அப்படின்னா தம்பியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசுனா ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 30 + 1 31. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 31. ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். அதெல்லாம் ஓகே கணேஷ் சார், இந்த மாதிரி ஈஸியாக 1 1 இருக்குது, இதிலே நம்பர் வந்து ஒரு இதில் 2 ஒரு இதில் 3ன்னு இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் நான் சொல்லித்தரேன், அதுக்கும் இருக்குது சரியா? அதையும் நம்ம பார்க்கலாம். அதான் நெக்ஸ்ட் டைமில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். சமீர் அண்ட் ஆனந்த் ஓகேவா? ஸோ ப்ரெசண்ட்டில் இந்த 2 தம்பிகளுக்கும் என்ன அப்படின்னா சமீர் பி ஃபார் ப்ரெசண்ட் மக்களே. ஓகே, ஸோ ரொம்பலாம் வேணாம், இந்த க்ரீன் கலர் நல்லா இல்லை, இந்த SCA 5 and 4 கரெக்டாக. 3 years hence the ratio of their age will become 11 and 9. ஸோ 3 year hence அப்படின்னா 3 yearsக்கு அப்புறம். இப்போ பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கும் 6 இன்க்ரீஸ் ஆகுது, இதுக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இதுக்கும் நம்ம ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து சேம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் திருப்பி இந்த வீடியோ நான் ரீஅப்லோட் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பட் நம்ம இதெல்லாம் நிறையா கேடன்ஸ் டுமில் நிறையா இடத்துல பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இந்த கலர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? சமீர் அந்த இதெல்லாம் வேணாம் மக்களே, டேரெக்டாகவே எழுதி, அப்போ ஸ்பேஸ் வேணும். 5 and 4 கரெக்டாக. இங்கே 11 and 9. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்துட்டோம், இங்கே எப்படி இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க 2 ஓகேயா, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க 1. எப்படி? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு இந்த 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ எப்படி? இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, 2ஆல் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, 1ஆல் இந்த டேர்மை மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கிளியர். ஸோ S and A இந்த 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 10 and 8. இது 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11 and 9 வந்துருச்சுல, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் 1, இதுக்கும் 1 டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ ஈஸி. இந்த 1 part தான் நமக்கு என்ன? இந்த 1 part தான் நமக்கான டைம் கேப் என்ன? ப்ரெசண்ட்டு 3 years, அப்போனா 3 வருஷம். ஸோ இப்போ 1 part is 3 year. ஸோ வாட் இஸ் ஆனந்த் ப்ரெசன்டேஜ்? இப்போ யாரை கேட்குறாங்க? ஆனந்தை கேட்குறாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சம்ம முடிங்க, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஸோ ஆனந்த் ப்ரெசன்டேஜ், வாட் இஸ் த ஆனந்த் ப்ரெசன்டேஜ் இன் இயர்ஸ்? என்னப்பா ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சரி, 1 part is 3 year, எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? இந்த இருக்குமா, இந்த இருக்குது 8ல் சப்ஸ்டியூட் பண்ணும். அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், அப்போ இதை மறந்துடணும், புரியுதா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நம்ம ஆனந்த் வந்து இப்போ 8 part, அப்போ 8ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 8 3s are 24. இப்போ இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ அண்ணே வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதில் பார்த்துட்ருக்கேன், என்ன இது வரல அப்படின்னு. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஸோ இந்த மாதிரி சம் வந்து ஈஸியாக எக்ஸாமில் அடிக்கலாம். என்ன பண்ணுறீங்க? 5 4 11 9 இங்கே பார்க்குறீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது? ஒரு இங்கே 6 5, அதாவது எப்படி இருக்குது? அன்ஈவனாக இருக்குது, ஒரே மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே 2 இங்கே 1 கரெக்டாக. ஸோ இந்த 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணுறீங்க, 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ 10 8, இது 11 9.
ஓகே ஸோ இந்த 1 பார்ட்டு தான் நமக்கு அந்த 3 years அப்படின்னா ஏ என்ன அதாவது ஆனந்த் என்ன 8 பார்ட் என்ன ஆன்சர் இஸ் 24 years ஸோ நெக்ஸ்ட் சம் ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு சம் மக்களே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அதே கான்செப்ட் அதே மாதிரியே நம்பர் ஒரே மாதிரியே இருக்காது அப்போ என்ன பண்ணணும் மேலையும் கிளையும் மாற்றி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 years ago ஸோ 10 years ago ஏக்கும் பிக்கும் 13:17 எப்படி 10 years ago அதே மாதிரி 17 years from now அதாவது 17 years from nowனா 17 year after அதாவது 17 year hence எவ்வளோ அப்படின்னா 10:11 ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்க்குறோம் 3 இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது 6 இருக்குது அன்ஈவனாக இருக்குது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஒரே மாதிரி இருந்தால் தான் ஃபஸ்ட்டு 3 சம் மாதிரி இப்போ என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் 1 இதுக்கு என்ன பண்ணுறோம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் 4 என்ன பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் மேலையும் கீழையும் ஸோ என்ன பண்ணும் கிராஸ் மல்டிப்ளை இதை 1ஆல் இதை 4ஆல் ஓகே ஸோ இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் இது ஏபி அகைன் எழுதுகிறேன் 13:17 ஆயிரும் ஓகே இது என்ன ஆகும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இது இங்கே டிஃப்ரென்ஸ் 1னா இதை 1ஆல் இங்கே டிஃப்ரென்ஸ் 4னா இதை 4ஆல் ஸோ கிராஸ்னால் மாற்றி பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே பண்ணிடாதீங்க ஓகே ஸோ 4ஆல் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகும் 14 ஆகும் கரெக்டாக இது என்ன ஆகும் 44 ஆகும் இப்போ பாருங்கள் செல்லா குட்டியெல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் இது டிஃப்ரென்ஸ் என்ன 23 33 27 இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 27 37 27 ஸோ இந்த 27 பார்ட்டு தான் நமக்கு ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு 10 வருஷம் இங்கே ஒரு 17 வருஷம் அங்கே ஒரு 10 இங்கே ஒரு 17 ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா 27 பார்ட் இஸ் 27 இயர்ஸ் இப்போ 1 பார்ட் இஸ் 1 இயர் 1 பார்ட் இஸ் 1 இயர் நமக்கு யார் கேட்குறாங்க பிஏ கேட்குறாங்க ஸோ பிஏ வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் கரெக்டாக 10 years எகோவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ பி வந்து 10 years எகோவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் 17 அப்படி நிறையா பேர் அப்படியே 17 போட்டு வந்துடுவீங்க இல்லை ஆப்ஷன் இல்லை ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 17னா ப்ரெசண்ட்டில் என்ன ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 17 + 10 27 years இஸ் த ஆன்சர் ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா 27 years ஓகே ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சு மக்களே ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் நிறையா இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் வந்து இந்த இப்போ நான் காமிச்ச 5 கொஸ்டினுமே நான் டைட்டில் பார்த்துருப்பேங்க இல்லையா அப்படியே டிட்டோ சேம் அப்படியே இருக்கும் ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து ஓல்டு வீடியோஸ் வந்து அப்படியே என்கிட்ட இருக்குது ஏன்னா நான் சேனல் டெலீட் ஆனப்போயே இந்த வீடியோவை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் கொஸ்டின் முதற்கொண்டு அப்படியே நான் வந்து டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ டிட்டோ அப்படியே இருக்கும் ஸோ தேங்க்ஸ் மக்களே பை பை நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஒருத்தவனை எப்படி அழிக்கணும் அவனை எப்படி தட்டி உட்கார வைக்கணும் நம்மளோட ஒருத்தன் முன்னாடி போகிறானே அப்படின்னு பார்த்து நம்ம வயிற்று படக்கூடாது நம்ம எப்படி முன்னேறணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம எப்படி மேலே வரணும் இதை மட்டுமே தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் மக்களே பை பை தேங்க்யூ